தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவர். நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டவர். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நன்றி. பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். திரையுலகிற்கு நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர்.